ஆட்டத்தை இத்தோடு நிறுத்திக் கொண்டால் நல்லது. டிரம்பின் எச்சரிக்கைக்கு சீனா தக்க பதிலடி. இது வெறும் மிரட்டல்தான் என்றும், அமெரிக்க வரி விதிப்பை எதிர்த்து சீனா இறுதி வரை போராடும் என்றும் அதிபர் டிரம்பின் எச்சரிக்கைக்கு சீனா வார்த்தை போர் நடத்தியுள்ளது. அதிபராக பொறுப்பேற்றது முதல் அமெரிக்கா தான் இனி எல்லாம் என்ற முன்னுரிமை கொள்கையுடன் டிரம்ப் செயல்பட்டு வருகிறார். வர்த்தக ரீதியாக அமெரிக்காவில் பல நாடுகள் ஆதாயம் அடைந்து வருவதாகவும், அதே அளவு பலன் அவர்களால் தங்கள் நாட்டிற்கு கிடைக்கவில்லை என்றும் கூறி வந்தார். இதையடுத்து சீனா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் அதிக வரி விதிப்பையும் மேற்கொண்டார். மேலும் பிற நாடுகள் தங்களுக்கு எந்த விகிதத்தில் வரி விதிக்கின்றனவோ அதே விகிதத்தில் அந்த நாடுகளின் பொருட்கள் மீதும் பரஸ்பர வரி விதிக்கப் போவதாகவும் எச்சரித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் முடிவை அமல்படுத்தினார். அதில் பிற நாடுகள் தங்கள் பொருட்கள் மீது விதிக்கும் வரி விகிதத்தை சற்றே குறைத்து தள்ளுபடி வரி விகிதங்களை டிரம்ப் வெளியிட்டார். அந்த வகையில் சீனாவுக்கு 34% வரி விதித்து டிரம்ப் அதிரடி நடவடிக்கை எடுத்தார். இந்த வரி விதிப்பு ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் டிரம்பின் 2வது ஆட்சி காலத்தில் மட்டும் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரி விகிதம் 54% அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவும் பதிலுக்கு வரி விதித்துள்ளது. இதற்கிடையே டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கு எதிர்வினையாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மட்டுமின்றி ராணுவ பயன்பாட்டிலும் ஈடுபடுத்தக்கூடிய பொருட்களை அமெரிக்காவின் 16 நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது. இதன் மூலம் உலகின் இரு பெரும் பொருளாதார சக்திகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக போர் பதற்றம் புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு விதித்த பதில் வரியை சீனா திரும்ப பெறாவிட்டால் அதற்கு கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய டிரம்ப், தங்களுடனான வணிகத்தில் சீனா ஏற்கனவே பல தில்லு முள்ளுகளை செய்து வருகிறது. 34% வரியை சீனா இன்றைக்குள் திரும்ப பெறாவிட்டால் நாளை மேலும் 50% வரி விதிக்கப்படும். மேலும் சீனாவுடனான வரி தொடர்பான சமரச பேச்சுக்கள் அனைத்தையும் கைவிட்டு விடுவேன் என டிரம்ப் தனது ட்ரூத் சமூக தளத்தில் எச்சரித்துள்ளார். ஒருவேளை டிரம்ப் இதை செய்யும் பட்சத்தில் சீன பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியின் மொத்த மதிப்பு 104% அதிகரிக்கும் நிலை ஏற்படும். இது வெறும் மிரட்டல். அமெரிக்க வரி விதிப்பை எதிர்த்து சீனா இறுதி வரை போராடும் என அதிபர் டிரம்பின் எச்சரிக்கைக்கு சீனா பதில் அளித்துள்ளது. இதுகுறித்து சீன வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சீனாவிற்கு எதிரான வரிகளை அதிகரிப்பதாக அமெரிக்கா அச்சுறுத்துவது என்பது தவறுக்கு மேல் தவறு செய்து வருகிறது. இது அமெரிக்காவின் மிரட்டலை மீண்டும் அம்பலப்படுத்துகிறது. அமெரிக்கா தனது விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் சீனாவும் இறுதி வரை போராடும். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சீனா முயல்கிறது. வர்த்தக போரில் வெற்றியாளர்கள் யாரும் இல்லை என அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. முன்னதாக 2017ஆம் ஆண்டு அமெரிக்கா முதல் வர்த்தக போரை தொடங்கியதில் இருந்து அமெரிக்கா எவ்வாறு போராடினாலும் அல்லது அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து முன்னேறி வருகிறோம், மீள்தன்மை வெளிப்படுத்துகிறோம், எவ்வளவு அழுத்தம் பெறுகிறோமோ அவ்வளவு வலிமையானவர்களாக மாறுகிறோம். அமெரிக்க வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆனால் வானம் இடிந்து விழாது என்று ஆளும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது.